சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னுள் பேர் அற்புதம் நிகழ்த்திய மகான் வேளச்சேரி மகான் தண்டீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்படின்ற ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. அவருடைய உத்தம சீடர், சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காணு சொல்லிய என்னுடைய இன்னொரு குருநாதர், என்னுடைய இன்னொரு சர்க்குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அதற்கு அடுத்த குரு வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவடைந்த இடம் அப்படின்னா வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் தவபீடம் தான் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளோட தவபீடம். அவங்க என்னுடைய சூட்சம குருமார்கள். ஏன்னா பல பேர் என்னோட குருமார்களை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். என்னுடைய ஸ்தூல குருமார்கள் யாருன்னா முதல்ல எனக்கு தொட்டு உபதேசம் பண்ணது பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார், பரஞ்சோதி மகான் அவர்களால் வழிகளில் வந்தவங்க. அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீ சிவகுமூர்த்தி அப்பா, அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப பெரும் மதிப்போடு ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். அதில் எனக்கு ஒரு மிகுந்த வழிகாட்டுதலாகவும் பல வித்தைகளையும் பல ரகசியங்களையும் பல யோக நுணுக்கங்களையும் பல யோக ரகசியங்களையும் அவரோட 20 வருட தவ வாழ்க்கையில் கிடைத்த பேர் அற்புதங்களையும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து எனக்கு பல பிளாக்ஸை ஓப்பன் பண்ணி விட்டு, பிளாக்ஸ்னால் நம்ம அந்த மென்டல் பிளாக்ஸை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 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 மிகப்பெரிய சம்பவத்தை நிகழ்த்தினார் என் லைஃப்பில். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே வேறு லெவலில் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தில் இப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குதானே தெரிஞ்சது. அவருடைய பேர் வேளச்சேரி மகான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகான் CS செல்வமணி ஐயா. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரை. ஸோ செல்வமணி அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க கைடன்ஸாக ஒரு அவருக்கு வந்து அவரோட ஆற்றல் நிலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்பாவுக்கு என்ன ஆற்றல் நிலை இருக்கோ அதே ஆற்றல் நிலை இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகானவர். ஹார்ட் ப்ராப்ளம்னு வந்தவங்களுக்கு ஒரே நாளில் அந்த ஹார்ட்டில் இருந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் இவர் ஒரு வாரம் நெஞ்சு வலியில் படுத்துட்டு இருந்தார். அது வேறு மேட்ரு. பல அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கிறார் இப்போ லிவிங்கில் இருக்கக்கூடிய மகான். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத சொல்கிறது ஒரு பெரிய ரகசியம்தான். அது இப்போ ஆக்சுவலாக அனுபவங்களை ஷேர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது நம்ம எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை செலுத்துவது மிகச்சிறந்ததாக இருக்கும். பல பேர் வந்து தங்களோட குருமார்களை ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு எறும்புகிட்ட இருந்து கூட பல விஷயங்களை நான் கற்றுப்பேன். அந்த வகையில் ஆன்மீக ரீதியான பல யோக ரகசியங்கள், யோக நுணுக்கங்கள், பலவிதமான சக்தி வாய்ந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக எனக்கு உபதேசம் ஓவர் த ஃபோன் கால் உபதேசம் பண்ணிடுவார். இவ்வளோதான் விஷயம், இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர். குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸாவது கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் 2 பேரும் பேசிடுவோம். நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஃபோன்லலாம் பேசினாருன்னா கண்கலங்க ஆரம்பிச்சிருவார். நான் கஷ்டப்பட்ட காலத்திலே சொல்கிறேன். எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஒன்றுனா கதற ஆரம்பிச்சிருவார். 2 டைம் ஃபோன் எடுக்கல அப்படின்னா பதட்டப்பட்டு வேறு யாருக்கா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தன்மையில் இருந்த மகான். அவர் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல வந்து நான் வழக்கமாக சென்னையில் எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் போகிறது வழக்கம். அந்த வகையில் வந்து வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்து ஐயாவை பார்க்குறேன். அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட அப்புறம் பேச்சு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னாரு. அப்புறம் அந்த பயிற்சி சொன்னேன், எங்கே பண்ணி காட்டுனாரு. பண்ணேன். சரி ஓகே, மெய்ப்பொருள் எங்கேயாவது வாங்கியிருக்கியான்னாரு. இல்லைப்பா வாங்கினதில்லை. இல்லைங்கய்யா வாங்கினதில்லை அப்படின்னு. சரி ஓகே, நீ அடுத்த வியாழக்கிழமை வந்து வாங்கிக்க அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை வர முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் ஃபோன் பண்ணி அப்புறம் அவரை போய் மீட் பண்ணுறேன். அவரும் நானும் ஆப்போசிட் உட்காந்துட்டு இருக்கோம். அவர் என்னை தொடவே இல்லை. ஆக்சுவலாக தொடாமல் அவரை என்ன பண்ண சொல்கிறாரு. அவரை சுற்றி மற்ற சீடர்கள் இருக்காங்க, ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், என்ன முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. நான் முன்னாடி வந்து உட்காடுறேன். அதுக்கு வெளியில் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன். குப்பை பொறுக்கி ஓரமாக போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர். நோட் பண்ணி அப்புறம் உள்ளே கூப்பிட்டு முன்னாடி உட்காரு அப்படின்னு நான் முன்னாடி உட்காந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுனார். தெரியாதுங்கய்யா அப்படின்னு. பொய் சொல்லாத, உனக்கு தெரியாதுன்னுலாம் சொல்லாத, சொல்லு, உனக்கு தெரியும் சொல்லுனார். இல்லைங்கய்யா தெரியாது. சொல்லுன்னு சொல்கிறேன். மிரட்டினோடனே எனக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிட்டேன், இதுக்கு இப்போ எப்படி பதில் தெரிஞ்சது அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல, என் கண்ணை பாரு அப்படின்னாரு. நான் பார்த்தா அப்புறம் கண் சுமிட்டிட்டேன். என்னை பார்த்தா என்ன அசிங்கமாக தெரியுதா? என் கண்ணை பாரு அப்படின்னாரு. என்னடா இது இப்படி அசிங்கப்படுத்துறா? அப்புறம் கண்ணை பார்த்து மறுபடியும் கண் சுமிட்டிட்டேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல என் கண்ணை பாருன்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நானும் பார்க்குறேன்னா இந்த மிரட்டுறாரு எல்லாரும் முன்னாடின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயிற்சி நிலையில் இருந்த ஒரு குண்டலினி யோக பயிற்சியில் இருந்தேன் நான். அதனால் கண் சுமிட்டாமல் எத்தனை மணி நேரம்னாலும் பார்க்க தெரியும். அந்த டெக்னிக்கு நல்லாவே எனக்கு சித்தியாக இருந்தது அந்த டைமில். அதனால் நானும் அவரை இப்போ பாருங்கள், நான் உங்கள் முன்னாடி நான் சின்ன பையனாகவே இருக்கணும்னு நினச்சானே நீங்கள் என்னை வெறுப்பேற்றுறீங்க. அதனால் உங்களுக்கு ஈக்குவலாக நானும் பண்ணுறேன். நானும் அவர் கண்ணை பார்க்குறேன், அவர் என் கண்ணை பார்க்குறாரு.
நான் அவர் கண்ணை பார்க்குறேன், அவர் என் கண்ணை பார்க்குறாரு. இப்போ 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம், 2 பேரும் கண் சுமுட்டல. அவர் சிரிச்ச மாதிரியே பார்க்குறாரு, நான் அவர் சிரிச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாரையும் எங்களை மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes இருக்கும். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, போதும் போதும் நிறுத்து அப்படின்னாரு. அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆனால் அப்படியே போய் அவர் காலில் விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னே தெரில. அப்படியே கான்சியஸாக தான் இருக்கேன், ஆனால் கான்சியஸாக இல்லை, இருக்கேன் ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு. காலில் விழுந்தோடனே சர்க்குரு சர்க்குரு குருகடாட்சம் குருகடாட்சம் எந்தர்றா எந்தர்றா அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறேன். கண்ணில் இருந்து தண்ணி வருது. என் லைஃப்லலாம் அப்படி நடந்ததே இல்லை. எங்கள் அப்பா செத்ததுக்கே 2 சொட்டு கண்ணீர் தான் வந்தது. தார தாரையாக ஊற்றுது. துடைக்க போனால் துடைக்காத, இந்த தண்ணியை துடைக்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு அழுகை ஒன்று வந்தது பாருங்க. ஆ ஊ ஏ ஓன்னு கத்தி கதறி கூச்சலிட்டு காதறி அவரை கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு பாம்பு மாதிரி நெறிஞ்சு அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார். அதை எப்படி என்ஜாய் பண்ண? சர்க்குரு சர்க்குரு குருகடாட்சம் குருவின் கருணை குருவின் கருணை குருவின் முழு முழு அனுகிரகம் இருக்குடா உனக்கு, குருவின் கருணை குருவின் கருணை குருகடாட்சம் குருகடாட்சம் எந்திரி எந்திரி ஒன்றும் இல்லை எந்திரின்னா எந்திரிக்கவே இல்லை. அவரே பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போய் விடாமல் சுற்றிட்டு இருந்தோன்னே மற்ற சீடர்கள்லாம் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறக்கா வராங்க. தண்ணியை தட்டி விட்டு கிளாஸ் டம்ளர் பெரிய அமுளி தும்ளியாகி அதுக்கப்புறம் சரி 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 எந்திரின்னு அப்புறம் கொஞ்சம் அவர் பிளஸ் பண்ணி அப்புறம் அப்படியே எழுப்பி விட்டாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் மூச்சு விட முடியுதா, நட முன்னாடி நட பின்னாடி நட இப்படி போ அப்படி போனோன்னே அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அப்புறம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லோரும் கை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தராக வந்து இவங்க பேர் இது, இவங்க இவ்வளோ நாள் இருக்காங்க, இவங்க அவ்வளோ நாள் இருக்காங்க. அப்புறம் அவர் என்ன செய்ய, என் நம்பர் வச்சிருக்கல, உன்ட்ட நான் பேசி ஆகணும், நீ வீட்டுக்கு போனோன்னே எனக்கு மறக்காமல் கூப்பிடுனார். அன்றைக்கி கூப்பிட முடியல, ஏன்னா பாடி கண்டிஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்னை கார் ஓட்டக்கூடாதுன்ட்டார். அதனால நண்பன் மாதிரி தான் வந்தான். நீ கார் ஓட்டிகிட்டு வந்தான். அழுதுகிட்டே கூப்பிட்றான். அவன் பயந்துட்டான். டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு, எங்கே மச்சா இருக்கா, சீக்கிரம் வாடா, கார் எடுத்துகிட்டு வாடா, இந்த மாதிரி ஆகி போச்சுரா அப்படின்னு அவன் பயந்துட்டு வந்தான். அவனுக்கு என்ன நடந்தான் அவனுக்கு இப்போ வரைக்குமே ஒன்றும் புரியல. இந்த ஆன்மீகம்னு என்னன்னே தெரியாது, குழந்த மாதிரி அவன். அப்புறம் ரூம்குள்ளே போனால் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, குளிர்காய்ச்சல் அந்த மாதிரி பல்லு கட 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 கடன்னு நடுங்கி, காது ஒரு மாதிரி இதாகி, சிவரிங் ஆகி, இப்படி ஆகி அப்படி ஆகி மோசமாகி அனாமுத்தாக போகிற லெவலுக்கு அப்படியே படுத்து உயிர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு அவருக்கு அடித்தா அவர் பயந்து போய் ஃபோன் அடிக்கிறாரு, பேசுகிறாரு. எப்பா என்னப்பா நேற்றே கூப்பிடுவோன்னு பார்த்தா என்னப்பா கூப்பிடாம இன்னைக்கு கூப்பிட்ற அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்கய்யா நான் எனக்கு என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே வந்து தீட்சை கொடுக்கும்போது நயன தீட்சை தொடாமல் கொடுக்குறதுக்கு பேர் நானே தான் கொடுப்பேன். என்னமோ தெரில, நான் கொடுக்கும்போது இந்த டைம் வந்து என்னோட குருநாதர் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளை கண்ணில் வச்சுட்டு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர் நிகழ்த்தினார். அது ரொம்ப ஓப்பனாக பார்க்க வேண்டாம், அது தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கொள்ளைக்காரன் இவனுங்களெல்லாம் கூட பார்த்து பயந்தது இல்லைப்பா. அம்மா பஞ்சபூதத்தை கட்டியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், தேவதைகளை வசியம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். உன்னை மாதிரி ஒருத்தனை பார்த்து நான் பயந்ததே கிடையாது. உன்னை பார்த்து பயந்து போய் கிடக்கிறேன், உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் உங்களை நான் ஐயான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல, அப்பான்னு கூப்பிட்டுமா, ஏன்னா நேற்று எனக்கு மறுபடியும் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கணும்னு அழ ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒரு மாதிரி. சர்க்குரு எனக்கு இனிமேல் 2 புள்ளடா, ஒன்று விநாயகம் இன்னொன்று விஷ்ணு. வீணு டைப் பண்ணும் போதெல்லாம் உன் பேர் வரும் பாரு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு குரு சிஷ்ய உறவுன்றது அப்படிப்பட்ட ஒரு உறவு. இப்பயுமே வந்து நான் எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்தாலும் சரி, எத்தனை பேரை பார்த்தாலும் சரி, அது 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 ஒரு அலாதி இன்பம். போனேன்னா காலிலேயே விழுந்து கிடப்பேன். மேலே உட்கார சொல்லுவார், உட்காரவே மாட்டேன். கால்கிட்டே விழுந்து கிடப்பேன். நேராக ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஜீவசமாதி கூட போக மாட்டேன். அப்பா உட்காந்து அப்பாவோட அழகை ரசிச்சு செமையாக கலாய்ப்பார், விளையாடுவார். இந்த எளிமையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, மகாவிஷ்ணு எளிமையாக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரியான சித்த நிலையில் இருக்கக்கூடிய மகான்களை போய் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. கூடு விட்டு கூடு பாயிறது, ஆகாய பிரவேசம் பண்ணுறது, இமயமலைக்கு உடல் விட்டு போகிறது, அவரெல்லாம் வந்து பண்ணாத வேலையே கிடையாது. செல்வமணி அப்போ அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவார். என் லைஃப்லலாம் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க மகானை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவார். சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ இந்த நிலைக்கு நான் வர்றதுக்கு மாபெரும் ஒரு காரணம் அவர் தான். ஏன் அப்படின்னா, அன்னாபிஷேகம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமியோட திருவோட்டிலேருந்து எதர்ச்சியாக ஒருத்தன் காசு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா கையில். நான் அப்பா கொடுங்க, நான் போகும்போது தரேன்னு எதர்ச்சியாக வாங்குறேன். அப்பா பார்த்து கொடுக்குறேன். ஆமாம் அப்படியே மொத்தமாக வாங்கிக்கினாரு. ஆஹா ஓ இது அந்த காசா, சரி அந்த காசு அப்படியே கொடுங்கன்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வேறு 200 கொடுத்துட்டேன் அவருக்கு. அப்போ தான் சொன்னார், சிரஞ்சீவியாக வாழ்வேன். நல்லா ஒரு அந்த அன்னாபிஷேகம் என்னைக்கு அப்படி ஒரு பிளஸ்ஸிங் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் அன்னதானம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கம்ப்ளீட்டாக அமைஞ்சுது. ஒரு மகான்கள் கையிலேருந்து நமக்கு இப்படி ஆசீர்வாதம் வாங்குறப்போ அது அருளாக மாறி எப்போ வாழ்த்தினாலும் ஃபோனில் அப்படி தான் வாழ்த்துவார். சிரஞ்சீவியாக வாழ்வாய்,
அப்படிம்பாரு. டக்குன்னு வந்து இப்போ பஞ்சபூதங்களின் சாட்சியாக சொல்கிறேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு 20 வருஷ தவயோகியோட வாழ்க்கையிலேருந்து அப்படி ஒரு பிளஸ்ஸிங் வந்ததுன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டி நம்மளை தொடவே முடியாது. மகான்களுக்கும் குருமார்களுக்கும் அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. நீங்கள் அவங்களோட நன்மதிப்பை சம்பாதிங்க, அவங்ககிட்ட நற்பேரை சம்பாதிங்க, அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. நன்றி, வணக்கம்.